அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2/7/2026 இது இன்ட்ரோ வீடியோ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆன்சர்ஸ் எப்படி நான் சால்வ் பண்ணேன் இதை நான் உங்களுக்காக ரீகட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டில் இன்றைக்கி தினமலர் பேப்பர்ஸ் வந்திருக்கு. இதில் குறுக்கெழுத்து போட்டி வந்திருக்குது. இந்த ஆன்சர்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி சால்வ் பண்ணுறோம், இந்த கேள்விக்கு இத்தனை பதில்கள் எங்கேருந்து கிடச்சிச்சு, ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஜூலை 2, 2026 டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். 2/7/2026 ஜூலை 2, 2026 வியாழக்கிழமை. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்வி, மௌனப்பட காலத்திலேயே பெரும் சாதனை படைத்த நடிகர் மற்றும் இயக்குனர், இன்னும் மியூசிக் பண்ணவர், எல்லாத்தையும் சேர்க்கலாம். டேஷ் சாப்ளின் அப்படின்னா சார்லி சாப்ளின். மௌனப்படம், பேசாமலே ஓடக்கூடிய படத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் அப்படின்னா சர் சார்லஸ் அவரோட நேம் என்னென்னா சர் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின். ஆக்சுவலாக இந்த ட்ராம்ப் அப்படின்னா நம்ம இந்த தொப்பி குச்சி வித்தியாசமாக நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறதுல அவர் தான் கிங்கு. ஹாலிவுட்டோடைய ஃபேமஸ் ஆக்டர்னு சொல்லுவாங்க. 1914 17 நிறைய படம் நடிச்சிருக்காரு. த கிரேட் டிக்டேட்டரில் நம்ம சர்வாதிகாரி ஹிட்லரை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். ஓகேங்களா, ஒன்று மேலேருந்து கீழே என்ன ஏதாவது டேஷ் போக்கு சொல்லி கொண்டு விழாவுக்கு வராமல் இருக்காத. ஏதாவது சாக்கு போக்கு, ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு விழாவுக்கு வராமல் இருந்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, 2 மேலேருந்து கீழே. லீலா ஆன்சுக், ட்ரன், சண்டைக்கோழி, ஆனந்தம் ஆகிய திரைப்படங்களை இயக்கியவர் யாருங்க? லிங்குசாமி அவர்கள். பதில் என்ன? லிங்கு சாமி கரெக்டாக இருக்குங்க. அப்போ 5 இடம் வளம் என்ன? கூல 5, 3வது லெட்டர் கூல தான் இருக்கு. நல்ல காலம் பகுக்குது என்றதுடன் மனசில் தோண்டக்கூடிய சொல். நல்ல காலம் பகுக்குதுன்னா எல்லாத்துக்கும் உடனே சொல்லாது குடுகுடுப்பு காயம் வந்துட்டான் அப்படின்ட்டு. பதில் என்ன? குடுகுடுப்பை காயம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாருக்கு தோணும். ஓகேங்களா, 3 மேலேருந்து கீழே என்ன? 3வது எழுத்து இப்பில் இருக்கு. சட்டியில் இருந்தால் தானே இதில் வரும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். சாப்பாடு பாத்திரத்தில் இருந்தால் தானே கரண்டியில் வரும். அகப்பைன்னா கரண்டியில் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு ஆன்மீக ரீதியாக ஒரு பழமொழி உண்டு. ஷஷ்டியில், முருகருக்கு விரதம் வைப்பாங்கள்ல, அந்த ஷஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். குழந்தை வேண்டி வராமல் இருக்கவங்க ஷஷ்டியில் விரதாமல் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதான் அப்படி நாளை பின்ன சட்டி அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 இடமிருந்து வளம் என்ன? ஆன்சருக்கு பாஜகவிலிருந்து தனி கட்சி தொடங்க இருப்பவர். இனிமேல் தான் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான், முன்னாள் ஐபிஎஸ் போலீஸாக இருந்தவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள். ஓகேங்களா, தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தவர். ஓகே, 4 மேலேருந்து கீழே என்ன? அதிமுக கூட்டணியை தவிர்க்க தன் பிரச்சாரத்தின் போது நம்மளை சிலர் நேரடியாக அழிக்கணும்னு நினைக்காங்க. ஆனால் மற்றும் பலர் நம்மளை மறைமுகமாக விமர்சிக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றும் பலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கரெக்டாக அப்படின்னு பார்க்கலாம். 7 இடமிருந்து வளம் என்ன? ஒரு வகை பாம்பை இப்படி குறிப்பிடுவது உண்டு. நடிகர் கார்த்திக் நடித்த படம் அப்படின்னா கொம்பேரி மூக்கன் படம். பாம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாம்பை கொம்பன்னு சொல்லலாம். சரிங்களா, கொம்பேரி மூக்கன் கொம்பன் 2015 கார்த்திக் படம். ஓகேங்களா, கார்த்திக் ஓகே.
6 மேலேருந்து கீழே என்ன? இளவரசனை வேந்தன் புத்தியன் என்றால் இளவரசியை என்னன்னு சொல்லுவீங்க? ஆனால் 2வது எழுத்து இன்னும் வந்துருக்கு. ஸோ இந்த சைடு வந்த ஹிண்டை இப்போ நிப்பாட்டிட்டு இந்த சைடு வந்துடும். 8 இடம் வந்து வளம் என்ன? 3வது எழுத்து மீ இருக்கு. ஆராதனா ஹிந்தி திரைப்படத்தின் நாயகி. இவங்க டேஷ் தாக்கூர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபல கிரிக்கெட் வீரரை மணந்தவர் ஷர்மிளா தாக்கூர். ஷர்மிளா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஷர்மிளா தாக்கூர் ஆக்சுவலாக அவங்க பேசிக் வந்து பெங்கால் ஆக்ட்ரஸ், வங்காள நடிகை தான். ஓகேங்களா, வங்காள மொழி நடிகைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து கிரிக்கெட் வீரர் யாரை கல்யாணம் பண்ணாங்கன்னா பட்டோடி. ஓகேங்களா, மன்சூர் அலிகான் பட்டோடி. ஓகேங்களா, அவர் இந்தியன் பேட்டர், கிரிக்கெட் பேட்ஸ்மேனாக இருந்தவர். ஓகேங்களா, அப்போது 8 மேலேருந்து கீழே என்ன? ஷாலா ஆன்ஸுக்கு. நண்பன், காதலன், ஜென்டில்மேன், அந்நியன் போன்ற திரைப்படங்களை இயக்கியவர். டைரக்ஷன் பண்ணவர் யாருன்னா ஷங்கர். பிரம்மாண்ட படங்களுக்கு பெயர் பெற்றவர். ஓகேங்களா, அப்போ 11 இடம் வந்து வளம் என்ன? கேல ஆன்ஸுக்கு. கல்லணை எழுப்பிய சோழ மன்னன். கல்லணை எழுப்பிய சோழ மன்னன் கரிகால சோழன். கரிகாலன். ஆக்சுவலாக 1ஆம் நூற்றாண்டில் கட்டின டேமை நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 20ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். 20 நூற்றாண்டு, அதாவது 2000 வருஷமாக ஒரு டேமை நம்ம பார்க்கோம்னா இவர் கட்டின டேமாக தான் இருக்கும். டேமுக்குன்னா உள்ள இந்த காவிரி வேகமாக போகையில் உள்ளே கிடந்த பாறை, இந்த களிமண்ணை வச்சு கட்டினாங்க. அப்போ அவங்களுடைய டெக்னாலஜி எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா, இந்த டேமில் இருந்து தான் தண்ணி வந்து 4ஆக பெய்யுது. காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறுன்னு பெய்யக்கூடிய இது வந்து இங்கே தான் இந்த கல்லணையிலேருந்து தான் பெய்யுதுங்க. சரிங்களா, இது எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டம் பூதலூர் ஏரியாவில் இருக்குது இந்த கல்லணை. போய் பார்க்க அவங்களுக்காக. 12 மேலேருந்து கீழே என்ன? பதாத டேஷ் சிதாது. பதாத காரியம் சிதாது. எதையும் பதவி போய் செய்யாமல் பொறுமையுடன் செய்யுங்கள், சக்ஸஸ் கிடைக்கும். எதையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. ஓகே, 16 இடம் வந்து வளம் என்ன? அகம் அல்ல. அகம்னா உள்ள, புறம்னா வெளியில். ஓகே, புறத்தினில் தேடாதே, அகத்தினில் தேடு. என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. 10 மேலே வந்து கீழே. மெர்சிடிஸ் என்பது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பிரபல கார் தயாரிப்பு நிறுவனம். மெர்சிடிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்கிறது பென்ஸ் கார் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் மெர்சிடிஸ் பென்ஸ். ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி தான். ஜெர்மன் பேஸ்டு கம்பெனியில் இந்த ஸ்கோடா, வோல்க்ஸ்வாகன்லாம் சொல்லக்கூடிய லக்ஸரி செக்மெண்ட்டில் மேலே இருக்கிறது பென்ஸ். ஓகே, 10 இடமிருந்தால் வளம் என்ன? 10 இடமிருந்து வளம் பேல ஆன்ஸுக்கு. டேஷ் பிள்ளையா என்பது எம்ஜிஆர் நடித்த திரைப்படம். பெட்ஷால் தான் பிள்ளையா? பஞ்சு அருணாச்சலம் டைரக்ஷனில், இயக்கத்தில் பெட்ஷால் தான் பிள்ளையா எம்ஜிஆர், சாவித்ரி, சௌகர் ஜனகிலாம் நடித்த படம். ஐ திங்க் 1966. ஐ திங்க் இல்லை, கன்ஃபார்மாக 1966 ஒன்று. 9 மேலேருந்து கீழே. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் உள்ளது டேஷ் குளம். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் பொருத்தாமரை குளம். ஆக்சுவலாக நான் வந்ததே கிடையாது, ஆனான்னு சொல்கிறேன். பொருத்தாமரை குளம்னு இருக்குது. இது செவ்வாய் வடிவத்தில் இருக்குது. இந்தியன் வந்து இங்கே தங்கமலை வச்சு வழிபட்டதுனால இது பொருத்தாமரை குளம். அதாவது கோல்டன் லோட்டஸ், தங்க தாமரை வச்சு வழிபட்டிருக்காரு. அந்த குளத்தில் நடுவில் வந்து தங்க தாமரை இருக்கும். இந்த தீர்த்தத்தை வந்து ஞான தீர்த்தம், முக்தி தீர்த்தம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகேங்களா. 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? இப்போ தான் பார்த்தோம். இளவரசனை வந்து வேந்தன் புத்திரன்னு சொன்னோம்னா இளவரசியை என்னன்னு சொல்லலாம்னா அரசனோட மகள்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து 2 இன்னும் வந்திருக்கனால மன்னன் மகள்னு நம்ம சொல்லலாமா? பதில் என்ன? மன்னன் மகள், மன்னனுடைய பொண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ 14 இடமிருந்து வளம் என்ன? காது, கண்ணு, இதயம், வாய் ஆகியவை நம்ம உடல் உறுப்புக்கள்.
உடல் உறுப்புகள் எழுத இடம் இல்லை. உடல் பாகங்கள், உடல் பாகங்கள்னு எழுதிட்டு என்ன சரியான்னு செக் பண்ணி பார்ப்போம். 15 மேலேருந்து கீழே என்ன? பழம். பழங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கனி. 2 சொல்லி நீ தாங்க போடணும். கனி அப்படின்னு நீங்கள் எழுதினீங்கன்னா 15க்கு இனிமையானதுன்னு சொல்லலாம், பண்பானது, பயன், இந்த 3க்குமே யூஸ் பண்ணலாம். 13 மேலேருந்து கீழே என்ன? வருத்தம். இதுக்கு வேறு ஹிண்ட் எதுவும் அதான் பார்ப்போம். 14 மேலேருந்து கீழே என்ன? சுமை ஏற்றி செல்லும் வண்டி இப்படி குறிப்பிடுவது உண்டு. இதுக்கு வேறு ஹிண்ட் வரட்டும். 17 இடமிருந்து வளம் என்ன? இதை போட்டால் பயிர் நன்கு வளரும். எதை போட்டால் பயிர் நன்கு வளரும்? உரம். உரம் போட்டிங்கன்னா பயிர் நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது இயற்கை உரமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஓகே. 14 மேலேருந்து கீழே பாறைன்னு வந்திருக்கு. சுமையேற்றி செல்லும் வண்டியை பாறை வண்டின்னு சொல்லுவாங்க, பாரா வண்டின்னு சொல்லுவாங்க, பாறை வண்டின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பாரா வண்டின்னா நீங்கள் இங்கிலீஷில் வீல் பேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. லோடை ஏற்றிட்டு போகக்கூடிய மாட்டு வண்டியை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ 13 மேலேருந்து கீழே என்ன? வருத்தப்படுறது. வருத்தம்னா வேதனைன்னு சொல்லலாம். இங்கே கம் வந்துக்குங்க. கவலை, அவலம், துக்கம், சோகம்னு சொல்லலாம். சோகத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, சந்தோஷப்படும். சீரடி சாய்பாபா சொன்னது. நல்ல சிந்தனை இருந்தால் நிம்மதி தானாகவே வரும். நல்ல எண்ணத்தோடு இருங்க. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.